இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து தியானிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானைக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாய் இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். இப்படி யோசுவா அந்த வார்த்தைகளெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன செய்கிறான்? அழுது கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். அவன் ஏன் இப்படி அழுது கொண்டு ஜெபம் பண்ணான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யோசுவா தான் ஒரு லீடராக இருந்து நடத்திட்டு வரான். அன்றைக்கி மோசேக்கு அடுத்த ஒரு லீடர் இந்த யோசுவா தான். யோசுவா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அந்த ஜனங்களிடத்தில் சொல்லுவான். அதை தான் அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் செய்து கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல ஆயிங்கிற ஒரு சின்ன பட்டணம் தான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் படுதோல்வி அடைகிறாங்க. 36 பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க. இந்த காரியத்துக்காக தான் தேவ சமூகத்தில் அவன் விழுந்து என்ன செய்கிறான்? அழுது ஜெபம் பண்ணுறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 10-11 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பாவம் செய்தார்கள்ங்கிறத ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? யோசுவாட்ட சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க என் வார்த்தையை கீழ்ப்படியலை. அவங்க உடன்படிக்கை என்ன செஞ்சிட்டாங்க? மீறிட்டாங்க. அவங்க பொருட்களை களவு செய்ததும் வஞ்சித்ததும் பண்டம்பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யோசுவாட்ட சொல்கிறார். அதனால தான் அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல, நிற்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இந்த சாபத்தீடானதை அவங்க எடுத்தனால நான் இனி என்ன செய்ய மாட்டேன், உங்கள் நடுவில் நான் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு நான் வரமாட்டேன். ஏன்னா அது சரிப்படுத்தலைன்னா நான் உங்கள் கூட என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு ஆண்டு சொல்கிறாரு. உடனே யோசுவா என்ன செய்கிறான்? சீட்டு போட்டு பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்கும் போது ஆகான் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஆகான்கிட்ட கேட்கும்போது அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டான். நான் தான் அந்த சாபத்தீராந்து எடுத்துக்கொண்டேன், நான் அப்படி ஒழித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவனையும் அவனுடைய குடும்பம் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கல்லறிந்து கொண்டு போட்டதை பார்க்குறோம். அதை சரி பண்ண பிறகு தான் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த பட்டணத்தில் ஆண்டவர் பெரிய ஜெயத்தை என்ன செஞ்சார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். அப்போ இங்கே ஒரு பிரச்சனை வரும்போது அன்றைக்கி யோசுவா ஜெபித்தது நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன காரணங்கிறத அவனுக்கு என்ன செஞ்சார்? பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்தின பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை அந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், சில பாடுகள் வரும், சில நஷ்டங்கள் வரலாம், சில இழப்புகள் வரலாம். அப்படி நம்ம வரும்போது தேவ சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இது எதனால் இது நடக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கேற்ற வார்த்தையை நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஒருவேளை மனிதர்களால் இது வரலாம், இல்லை ஒருவேளை பிசாசின் போராட்டமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பாவத்தினால என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யலாம், காணப்படலாம். எதுங்கிறத ஆண்டவர் சொல்லும்போது அந்த காரியத்தை நம்ம சரிப்படுத்தும் போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தருகிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதற்கு என்ன செய்வார்? நம்மளோடு பேசி அந்த காரியத்தில் நம்மளை நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். யோசுவாவை அப்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து என்ன செஞ்சான்? அவன் நடத்துனதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவற்றை ஜெபித்து செயல்படும் போது நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டோடைய இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய
எங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன காரியமானாலும் தெய்வ சமூகத்தில் சிந்தித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனைப்பட்டு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. யோசுவாவை கொண்டு எங்களோடு நீ பேசினீரப்பா, எங்களுக்கு கற்றுத்தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எந்த காரியத்தையும் உடைய சமூகத்தில் ஜெபித்து உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.